ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா அபார சதம் அடித்ததை தொடர்ந்து அவருடைய ஓய்வு குறித்த வதந்திகளுக்கு இந்திய அணியுடைய கேப்டன் சுபன் கில் தற்போது ஒரு பதிலை அளித்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா அபார சதம் அடித்ததை தொடர்ந்து அவருடைய ஓய்வு குறித்த வதந்திகளுக்கு இந்திய அணியுடைய கேப்டன் சுபன் கில் பதிலளித்திருக்காரு. ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு குறித்து இந்திய அணிக்குள்ள விவாதம் நடந்ததா என்பது பற்றியும் வெளிப்படையாக பேசியிருக்காரு சுபன் கில். லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி நிர்ணயித்த 388 ரன்கள் என்ற இமாலய இலக்கை துரத்திய இந்திய அணி 360 ரன்கள் மட்டுமே எடுத்து 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருந்தது. இதனால் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் 2-1 அப்படிங்கிற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியிருந்தாங்க. இந்திய அணி தோல்வி அடைந்திருந்தாலும் தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா 110 பந்துகளில் 138 ரன்கள் குவித்து அசத்தினார். இவருக்கு துணையாக விளையாடிய சுபன் கில் 77 ரன்களும் விராட் கோலி 74 ரன்களும் எடுத்திருந்தாங்க. 2027 ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடர் மனதில் கொண்டு ரோஹித் சர்மாவுக்கு இதுவே கடைசி தொடர் என்று தேர்வு குழுவினர் கூறியதாக செய்திகள் பரவின. இது குறித்து போட்டிக்கு பிறகு வந்து செய்தியாளர்களிடம் பேசிய கேப்டன் சுபன் கில், ரோஹித் ஓய்வு பெறுவது குறித்து எங்களிடம் எதுவும் சொல்லல. இது போன்ற செய்திகள் ஊடகங்களில் மட்டுமே உலா வருது. அணி வீரர்கள் மத்தியில் இது பற்றி எந்த பேச்சும் எழல. இமாலய இலக்கை துரத்திய போது அவர் மிகவும் நிதானமாக விளையாடினார். மைதானத்தில் அவர் ரன்களை குவித்த விதம் பார்ப்பதற்கே நன்றாக இருந்தது அப்படின்னு பாராட்டியிருந்தார். முன்னதாக ரோஹித் சர்மாவின் ஓய்வு வதந்திய பிசிசிஐ செயலாளர் தேவஜித் சஹியாகவும் மறுத்திருந்தார். லார்ட்ஸ் போட்டி தான் ரோஹித்தினுடைய கடைசி போட்டி அப்படின்னு பரவக்கூடிய செய்திகள் வெறும் வதந்தியே அப்படின்னும் அவர் தொடர்ந்து இந்திய ஒருநாள் அணியில் நீடிப்பார் அப்படின்னும் தேவஜித் சஹியா கூறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டுமின்றி இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியுடைய மூத்த வீரர் ரோஹித் சர்மா சதம் அடித்து வரலாற்று சாதனையும் படைத்திருந்தார். கிரிக்கெட்டின் வரலாற்று சிறப்புமிக்க லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றிருந்தார். அது மட்டுமின்றி இங்கிலாந்து மண்ணில் மாபெரும் உலக சாதனை ஒன்றையும் நிகழ்த்தியிருக்கார். லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 388 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி இந்திய அணி களம் இறங்கியது. துவக்கத்தில் நிதானமாக விளையாடிய ரோஹித் சர்மா பின்னர் இங்கிலாந்து பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார். வெறும் 110 பந்துகளில் 17 பவுண்டரிகளுடன் மற்றும் 5 சிக்சர்களுடன் அவர் 338 ரன்கள் எடுத்து அசத்தியிருந்தார். இதற்கு முன்பு 2004 சௌரவ் கங்குலி அடித்த 90 ரன்களை லார்ட்ஸ் மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் இந்திய வீரரின் அதிகபட்ச ஸ்கோராகவே இருந்தது. தற்போது அந்த சாதனையை ரோஹித் முறியடித்திருக்கார். அவருக்கு துணையாக விளையாடிய சுபன் கில் 77 ரன்கள் எடுத்தார். இந்த சதத்தின் மூலம் வெளிநாடு ஒன்றில் அதிக ஒரு நாள் சதங்கள் அடித்த உலகின் முதல் வீரர் என்ற புதிய உலக சாதனையை ரோஹித் சர்மா படைத்திருக்கார். இங்கிலாந்து மண்ணில் மட்டும் அவர் அடிக்கும் 8வது ஒரு நாள் சதம் இதுவே அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்பு சச்சின் டெண்டுல்கர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் 7 சதங்கள், ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் குயின்டன் டிகாக் இந்தியாவில் தலா 7 சதங்கள் ஆகியோரின் சாதனையை முறியடைத்த ரோஹித் உலகளவில் முதலிடத்தையும் படைத்திருக்கார். இது மட்டுமின்றி ஒரு நாள் கிரிக்கெட்டில் சதம் அடித்த மிக வயதான இந்திய வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் மற்றொரு சாதனையையும் ரோஹித் முறியடித்திருக்கார். 39 வயது 80 நாட்களில்
ரோஹித் இந்த சாதனையை எட்டியிருக்கார். இதற்கு முன்பு சச்சின் 2012 38 வயது 327 நாட்களில் சதம் அடித்ததே சாதனையாக இருந்தது. ஓய்வு குறித்த விமர்சனங்களுக்கு மத்தியில் லார்ட்ஸ் மைதானத்தில் ரோஹித் சர்மா விளாசிய இந்த வரலாற்று சதம் அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் மூத்த வீரர் ரோஹித் சர்மா மைதானத்தில் பறந்து வந்து பவுண்டரியை தடுத்து ரசிகர்களை வியப்பிலும் ஆழ்த்தியிருந்தார். 39வது வயதாகிவிட்டது, ஃபார்ம் இல்லை, அதனால் இனி இந்திய ஒருநாள் அணியில் அவருக்கு வாய்ப்பளிக்க தேர்வுகுழு மறுத்துவிட்டது என செய்திகள் வெளியான நிலையில் இந்த சம்பவம் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்தன. லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 3வது போட்டியில் இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்திருந்தாங்க. அப்போது 42வது ஓவரின் முதல் பந்த அர்ஷதீப் சிங் விளாசினார். இதனை இங்கிலாந்தின் ஜோ ரூட் கவர் திசையில் பவுண்டரியை நோக்கி அடித்தார். பந்து வேகமாக பவுண்டரி எல்லையை நோக்கி சென்றது. அப்போது டீப் பாயிண்ட் திசையில் இருந்து மின்னல் வேகத்தில் ஓடி வந்த ரோஹித் சர்மா வலதுபுறமாக காற்றில் பறந்து டைவ் அடித்து பவுண்டரியை தடுத்து நிறுத்தினார். இதன் மூலம் இந்திய அணிக்கு 2 ரன்கள் மிச்சமானது. 39 வயதிலேயும் ரோஹித் சர்மாவின் இந்த அர்ப்பணிப்பு மற்றும் சுறுசுறுப்பை கண்ட லார்ட்ஸ் மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரோஹித் ரோஹித் அப்படின்னு முழக்கமிட்டு மைதானத்தையே அதிர வைத்தனர். முன்னதாக இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜேக்கப் பெத்தில் 91 ரன்கள் எடுத்து அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தார். சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவரை பிரசித் கிருஷ்ணா பந்து வீச்சில் பவுண்டரி எல்லை அருகே நின்றிருந்த ரோஹித் சர்மா மிக நேர்த்தியாக கேட்ச் பிடித்து ஆட்டமிழக்கச் செய்தார். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 387 ரன்கள் குவித்திருந்தது. ரோஹித் சர்மாவின் இந்த ஃபீல்டிங் திறனை பார்த்த ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் அவருக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகின்றனர். பிசிசிஐ ரோஹித் சர்மாவை 2027 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை வரை அணியில் வைத்திருக்க வேண்டும் என குரல் கொடுத்து வருகின்றனர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமின்றி இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி லார்ட்ஸ் மைதானத்தின் 142 ஆண்டுகால ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து புதிய உலக சாதனை படைத்திருக்காங்க. இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 387 ரன்கள் குவித்து கடந்த 1975 ஆண்டு இந்தியாவிற்கு எதிராக இங்கிலாந்து அணி அடித்த 334 ரன்கள் என்ற அதிகபட்ச ஸ்கோரை சாதனையை முறியடித்தது. இதுவே லார்ட்ஸ் மைதானத்தில் ஒருநாள் போட்டியில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் இந்திய அணியின் பலவீனமான பந்து வீச்சை இரக்கமே இல்லாமல் வெளுத்து வாங்கிய இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் மைதானத்தின் அனைத்து திசைகளிலையும் சிக்ஸர் மற்றும் பவுண்டரி மழை பொழிந்திருந்தாங்க. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்கு தொடக்க வீரர்கள் பென்டக் மற்றும் ஜேக்கப் பெத்தேல் ஜோடி அபார தொடக்கத்தை அளித்திருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இதில் அர்ஷதீப் சிங் 10 ஓவர்களில் விக்கெட் ஏதுமின்றி 72 ரன்களும், பிரசித் கிருஷ்ணா 10 ஓவர்களில் 2 விக்கெட்களை வீழ்த்தினாலும் 79 ரன்களை விட்டு கொடுத்தார். சுழற்பந்து வீச்சாளர் அக்ஷர் பட்டேல் 10 ஓவர்களில் 61 ரன்கள் கொடுத்திருக்காரு.